சாய்ராம். இதோ போகிற இந்த ஆம்புலன்ஸில் இருக்கிற அந்த ஆத்மாவானது கண்டிப்பாக நல்லபடியாக பிழைக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த வழியாக ஒரு ஆம்புலன்ஸ் சென்று கொண்டு தான் இருக்கிறது. இந்த நீண்ட நெடும் சாலையில் செல்லுகிற ஒவ்வொரு ஆம்புலன்ஸினுடைய அந்த ஆத்மாவையும் கண்டிப்பாக நல்லபடியாக பிழைக்க வைத்து அந்த குடும்பத்திலே இருக்கிற உறுப்பினர்கள் மகிழ்வதற்காக நாம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறோம். நீங்கள் அறிவீர்கள், நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, கூட்டு பிரார்த்தனையின் பொழுது நிறைய சப்தங்கள் வருகிறது. ஏனென்று சொன்னால் இந்த நீண்ட நெடும் சாலையில் அநேக வாகனங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. அந்த பொழுது நாம் செய்கின்ற பொழுது கூட நாம் அதை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இந்த வண்டிகளெல்லாம் நின்று நிதானித்து இங்கு வந்து வழித்துணை பாபாவிடத்தில் எங்கள் வழியிலும் வாழ்விலும் நீங்களே துணையாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் தரிசனம் செய்துவிட்டு போனால் கண்டிப்பாக ஒவ்வொரு அந்த வழியினுடைய அந்த பயணத்தின் பொழுது எந்த விதமான இடைஞ்சல்களும் எந்த விதமான விபத்துகளும் ஏற்படாமல் ஜாகிரதையாக சென்றுவிட்டு ஜாகிரதையாக வந்து அந்த பயணமும் கூட வெற்றிகரமாக அமைகிறது. இந்த பகுதியிலே, இந்த வண்டலூர் பெருங்குளத்தூர், இந்த கிட்டத்தட்ட இந்த இந்த பகுதியிலே இந்த பாபாவை மற்றும் இந்த இரணியம்மன் இரண்டு அம்மனையும் அப்பாவையும் தரிசித்துவிட்டு சென்றால் கண்டிப்பாக பாதுகாப்பான பயணமாக அமைகிறது என்று அனைவரும் கருதுகிறார்கள். அது நிதர்சனமான உண்மை. இதுபோல நேர்முக தேர்விற்கு, திருமணத்திற்காக மாப்பிள்ளை பின் பார்ப்பதற்கு, ஒரு இடம் வாங்குவதற்கு, நிலம் வாங்குவதற்கு, அதை பதிவு செய்வதற்கு, இந்த மாதிரியான நிறைய வேலைகளுக்காக அநேக அன்பர்கள் செல்லுகின்ற பொழுது நம்முடைய வழித்துணை பாபாவிடத்திலே வழி கேட்டு விழி கொடுப்பா என்று கேட்டுக்கொண்டு சென்றுமானால் கண்டிப்பாக நம்முடைய பாபா, இதோ பாருங்கள், வழித்துணை பாபாவினுடைய அழகை பாருங்கள். உன் வழியிலும் வாழ்விலும் நானே துணை வருவேன், வழித்துணை பாபா என்று உட்கார்ந்து கொண்டு நமக்கு தரிசனம் தருகிறார், நமக்கான விடைகளை தருகிறார், நமக்கான வாழ்வை தருகிறார், நமக்கான தைரியத்தை கொடுக்கிறார். எந்த விதமான உறவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்ன, நம்முடைய பாபாவிற்கு நாம் செய்கின்ற பணிவிடைகளினால் கண்டிப்பாக அவர் நம்முடைய வழியிலே கண்டிருந்து பார்த்து நம்முடைய பாதையை செப்பனிட்டு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவரே இருந்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு நாளும் நடைபோடுவோம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். பாபா தரிசனம் பாப விமோசனம், வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம். வண்டலூர் வாருங்கள், வலியெல்லாம் மறப்பீர்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.